காமராஜர் ஐயா மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக சென்னை துறைமுகத்தை விரிவாக்க நினைச்சார். கோட்டையோட முகப்பு பகுதியில் விரிவாக்கம் செஞ்சால் சென்னையோட அழகு கெட்டுடுங்கிறதுக்காக ராயபுரத்தில் உள்ள கல் நிறைந்த பகுதிகளில் அந்த துறைமுகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டார். அதை ஒரு லெட்டரில் எழுதி மத்திய அரசுக்கு ஒப்புதல் கேட்டார். மத்திய அரசுக்காரங்க அவங்க ரிப்ளை பண்ணது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சென்னையோட அழகு முக்கியமாக, வாழ்வாதாரம் முக்கியமானு கேட்டிருந்தாங்க. காமராஜர் ஐயா கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. சென்னையோட அழகு முக்கியம் இல்லைன்னே, இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்வாதாரம் தான் முக்கியம்னே. அவனுக்கு ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் அவ்வளவு கஷ்டப்படுறான். இந்த துறைமுகத்தை விரிவுபடுத்தினா அதன் மூலம் வரக்கூடிய வணிகத்தில் இவனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னே. என் மக்கள் நல்லா வாழணும்னா சென்னையோட அழகு மோசம் போகும்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னே அப்படின்னு சொல்லி அடுத்த லெட்டரில் எழுதுகிறார். அழகு முக்கியம் இல்லைன்னே, எனக்கு மக்களோட வாழ்வாதாரம் தான் முக்கியம்னு அன்னைக்கு அவர் எடுத்த முடிவுனால தான் சென்னை துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சென்னை துறைமுகம் விரிவாக்கம் செஞ்சதுனால வணிக கப்பல்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சு மக்களோட வாழ்வாதாரம் அதிகமாச்சு. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடச்சிது. படித்த இளைஞர்களுக்கும் துறைமுகத்தில் நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சிது. காமராஜர் ஐயா அன்னைக்கு துறைமுகத்தை விரிவுபடுத்தினதுனால தான் இன்றைக்கி சென்னை பெரிய துறைமுகமாக ஒரு வணிக தளமாக இருக்குது. காமராஜர் ஐயா என்றுமே மக்கள் நினைவில்.